ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா USD CHF சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட்டை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இல்லை வந்து கமெண்ட்ஸ்லேயும் நான் வந்து உங்களுடைய டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் சார்ட்டை நான் நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஆல்ரெடி வந்து கொடுத்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து பார்த்துட்டு வந்துடலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ அது எப்படி வந்து ஆக்சஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம நீட்டாக வந்து பார்க்கலாம், சரிங்களா? இங்கே இருக்குது. இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம், சரிங்களா? டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து டிபி அப்டேஷன். ஸோ வந்து அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 25 நவம்பர். அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து டிபி அடித்ததுக்கப்புறம் இப்போ பார்க்க போகிறது வந்து டிபி அடிக்கிறதுக்கு முன்னாடி ஜோன் மார்க்கிங்ஸ் நம்ம இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தோம். ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. டேட்டு பார்த்திங்கன்னா இதோ இங்கே இருக்குது. அது வந்து டேட் வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சார்ட்டில் வந்து சார்ட்டில் எப்படி வந்து அது ஆக்சஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக வந்து லைன் பை லைனாக பார்க்க ஆரம்பிக்கலாம், சரிங்களா? அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா USD CHF 1 hour டைம் ஃப்ரேம் வந்து நான் எடுத்துக்கிறேன், சரிங்களா? மார்க்கெட்டோட அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃப்ளோவில் வந்து மேலே ஏறிட்டுருக்கு. இடையில ஒரு இடத்துல வந்து விக் மட்டும் விட்ருக்கு. இதை நம்ம ஒரு CHA கன்சிடர் பண்ணி மறுபடியும் வந்து அப்சைடு CHA நம்ம வந்து இன்னொரு மார்க்கிங்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஓபி. இந்த ஓபியில் வந்து நம்ம டேரெக்டாகவே வந்து என்ட்ரி போடலாம். பட் நம்ம எப்போவுமே வந்து கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து செம்மடி விழுந்துச்சு. அது வந்து எப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா? எதனால் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில்னால தான். எப்போவுமே வந்து CH பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு ஹியூஜான ஒரு கேண்டில், ஒரு வி ஷேப்பு இல்லை வந்து ஏ ஷேப் ரெக்கவரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. இல்லை வந்து சில பேர் பார்த்திங்கன்னா இம்பல்சிவ் மூவ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படியெல்லாம் உடைக்குது அப்படின்னா வந்து சாலிடாக வந்து அடுத்தது மார்க்கெட் வந்து மேலே தான் போக போகுது அப்படின்ற ஒரு கால்குலேஷன் எல்லாத்துக்கும் இருக்கும். நம்மளும் அந்த கால்குலேஷன் வச்சுருக்கோம். பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம CHன்னு கன்சிடர் பண்ணோம்னா இதுதான் நம்மளுடைய ஆர்டர் பிளாக், சரிங்களா? இந்த ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா? இங்கே வந்து இப்போ இந்த மார்க்கெட்டை வந்து நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு உங்ககிட்ட கேட்டோம்னா மார்க்கெட் நீங்கள் சிம்பிளாக சொல்லுவீங்க என்ன அப்படின்னா மறுபடியும் வந்து மார்க்கெட் நீட்டாக ஆர்டர்ஸ் எடுத்துருச்சு அப்படின்ட்டு. குட்டி டார்கெட் நம்ம ரீசன்ட் ஸ்விங் ஹை அந்த மாதிரி வந்து உங்களுக்கு 5 minutesல வைக்கிறவங்களுக்கு டார்கெட் அடிச்சிருச்சு. பட் நம்ம எக்ஸ்ட்ரீம் டார்கெட் எல்லாம் வைக்கிறவங்களுக்கு மார்க்கெட் மேலே போன மார்க்கெட் நீட்டாக வந்து கீழே வந்து ஒரு சாத்திடுச்சு. அதுதான் வந்து உண்மை, சரிங்களா? இந்த இடத்துல நீட்டாக வந்து மார்க்கெட் வந்து உடச்சிருச்சு. உடச்சதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மறுபடியும் என்ட்ரி கொடுத்துச்சா அப்படின்றது தான் இப்போ வந்து நமக்கு இருக்கிற ஒரு பிக்கெஸ்ட் கொஸ்டின், சரிங்களா? இந்த இடத்துல CH அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டோம்னா தாராளமாக வந்து கன்சிடர் பண்ணலாம், சரிங்களா? ஆனால் இங்கே நமக்கு இருக்கிற ஒரு மெயினான ஒரு சவால் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த மூமெண்ட் தான், சரிங்களா? இந்த மூமெண்ட் வந்து நல்லா ஹெல்த்தாக இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூமெண்ட் வந்து ஹெல்த்தாக கிடையாது, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போடுவோமா அப்படின்னு கேட்டோம்னா இந்த மாதிரி ஹெல்த் இருக்கிற ஒரு சார்ட்டில் மேக்ஸிமம் நம்ம வந்து ஆர்டர்ஸ் வந்து எடுக்கிறது இல்லை. அதுதான் வந்து லிட்டரலி வந்து உண்மை. ஸோ எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அடுத்ததே பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு சிக்னல் வந்து கொடுத்துருச்சு. இப்போ பாரு அப்படின்ற மாதிரி வந்து மார்க்கெட் நீட்டாக என்ன பண்ணிடுச்சு, இந்த ஒரு ஹெல்தி மூவ் வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துருச்சு. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி போடலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தாராளமாக என்ட்ரி போடலாம். ஏன்னா கொஞ்சம் வந்து மார்க்கெட் ஹெல்த்தியான ஒரு மூவ்ஸை வந்து மார்க்கெட் கொடுத்ததுனால இந்த இடத்துல நம்ம தாராளமாக வந்து என்ட்ரி போடலாம். அப்படி என்ட்ரி போடுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக வந்து நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வச்சுக்கிறது உங்களுக்கும் நல்லது. அப்போ தான் உங்களுடைய டார்கெட் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும், சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து மேலே போகுது. பட் இது வந்து ஒரு டோட்டலாக வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஜோன் செட்டப்பு. நான் இப்போ எல்லாமே சொன்னது பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணுறப்ப தான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு மாடுலேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு தேவைப்படும், சரிங்களா? அப்படி வந்து எனக்கு வந்து இப்போ நான் வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் ஜஸ்ட் 5 minutesல வந்து நான் CH பார்த்துட்டு எக்ஸ்ட்ரீம் ஜோனாக இருக்கிறதுனால நான் டேரெக்ட் என்ட்ரி வந்து இந்த இடத்துல நான் போடுறேன் சார் அப்படின்றவங்களுக்கு இப்போ வரைக்கும் வந்து தட்டியிருக்குமான்னு கேட்டால் தட்டியிருக்காது, சரிங்களா? இந்த இதெல்லாம் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கம்மி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதுக்காக தான் வந்து இத்தனை இது நீங்கள் டேரெக்டாக வந்து 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்து நம்மளுடைய ரெஃபரன்ஸ் சார்ட்டை யூஸ் பண்ணி டோட்டலாக எனக்கு ஓகே சார் நான் மேலே வரைக்கும் வச்சுக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு நீட்டாக மேலே வரைக்கும் ஜம்முன்னு போயிருக்கும், சரிங்களா?
அதுதான் வந்து உண்மையும் கூட. எஸ்எல் வந்து உங்களுக்கு ஒன்று இது ஒன்று அது. இது பார்த்தீங்கன்னா லாங்கு நம்ம அந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா 1:2.73 நம்ம வந்து 2.7 வச்சுக்கலாம். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா ஒரு 1:12 வந்து நமக்கு வருது. இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. சரிங்களா? நீட்டாக வந்து டார்கெட் தூக்கிட்டு போயிடுச்சு. சரிங்களா? எக்ஸ்ட்ரீம் ஜோனில் உங்களுடைய சஜஷன் என்ன அப்படின்னு வந்து என்கிட்ட யாராவது கேட்டிங்க அப்படின்னா, நான் இந்த 5 மினிட்ஸில் இது பண்ணுறதை நான் நல்லாவே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா எஸ்எல் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது ரிவர்ஸ் ஆகி அடித்தாலும் நமக்கு வந்து இது. ஆனால் நீங்கள் அப்படி கம்மியாக வைக்கிறப்ப இவ்வளோ விஷயங்கள் நம்ம இன்றைக்கி வீடியோஸில் பார்த்ததை வந்து பார்க்கணும். சரிங்களா? அந்த விஷயங்கள் ஒன்று பார்த்துக்குங்க. அப்படி ஒரு சில விஷயங்கள் ரெக்கவர் ஆகலை, உங்களுக்கு வந்து அடிக்கடி எஸ்எல் அடிக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த எக்ஸ்ட்ரீமோபியில் வந்து டேரக்ட் என்ட்ரி வந்து சில பேர் போடுறீங்கல்ல, அதுவே வந்து கரெக்டான விஷயம் தான். சரிங்களா? கொஞ்சம் எஸ்எல் ஜாஸ்தியாக இருக்கும், பட் ஸ்டில் வந்து டார்கெட் வந்து ஒர்த்தாக இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி உங்ககிட்ட இதுதான் வந்து நான் ஷோ பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.